ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 26th May 2020க்கான ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ், கேரளா டீம் நெட்ஸ் சில்வர் ஃபிஷ் இன் வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணியில் இருக்கிற ஒரு சின்ன வாட்டர் பாடியில் ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இதோட பேர் பியூண்டியஸ் சாங்டஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதை சில்வர் குயிட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சில்வர் மாதிரி இருக்கா, ஸோ அதனால அதை அப்படி சொல்றாங்க. இதில் சாங்டஸ் அப்படின்னா லத்தீன்ல ஹோலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ்ல தான் இருக்கும். இதோட லென்த் 7 சென்டிமீட்டர் தான். இதை கேரளால பரல் ஃபிஷ் அப்படின்னு சொல்றாங்க, தமிழ்நாட்டில் கெண்டமீன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்பீசியஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேரளால டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அங்கதான் இதுக்கு புண்டியஸ் சாங்டஸ் அப்படின்னு நேம் வச்சிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீசியஸ் தமிழ்நாடு அண்ட் கேரளா ரெண்டு இடத்துலயும் தான் காணப்படுது. இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா இதோட ஃபேமிலி சேர்ந்த மற்ற ஃபிஷ்ஷை விட டிஃப்ரெண்டான ஃபீச்சர்ஸ்லாம் இதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா இதோட கண் இருக்குல்ல, இதோட கண்ணுல இருந்து இதோட வாய் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை ஸ்னவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இதுக்கு சென்சரி ஆர்கன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இதுல நிறைய லைன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதுல என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த பியூண்டியஸ் சாங்டஸ் ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சீல இருக்காது, ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். US is now more clear in support for India on China border issues. இந்தியன் ட்ரூப்ஸ்க்கும் சைனீஸ் ட்ரூப்ஸ்க்கும் பார்டர்ல ஃபேஸ் ஆஃப்ஸ் போயிட்டு இருக்கு. இது சம்பந்தமா யூஎஸோட அஃபிஷியல் ஒரு கமெண்ட் கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சைனா இப்படிதான் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க, எல்லா கண்ட்ரீஸையும் த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு சைனா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களோட கமெண்ட் நான்சென்ஸா இருக்கு, நாங்க ஒன்றும் எந்த பிரச்சனையும் பண்ணல, இந்தியன் ட்ரூப்ஸ் தான் பார்டரை தாண்டி சைனாவோட பிளேஸ்க்கு வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இஷ்யூ சம்பந்தமா யூஎஸ்ல இருக்கிற ஒரு ரிசர்ச் ஸ்காலரோட இன்டர்வியூ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இன்டர்வியூஸ்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே படிச்சு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களோட கருத்துக்களை சொல்லுவாங்க. இதுல நமக்கு ஏதாவது டேர்ம்ஸ் இம்பார்ட்டண்டா இருக்கா, அதை மட்டும் நம்ம படிச்சு வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவுக்கும் சைனாக்கும் அருணாச்சல் பிரதேஷ் சம்பந்தமா இருக்கிற பிரச்சனையில நாங்க இந்தியாவுக்கு 2012 சப்போர்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சைனா பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட்ஸை அவங்களோட ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் மேப்ல மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 6 டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் சைனீஸ் லாங்குவேஜ்ல நேமும் கொடுத்து வச்சிருக்காங்க. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஏரியால சைனாக்கும் இந்தியாவுக்கும் உள்ள பார்டர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்மோகன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெக்மோகன் லைனை 1914 ஷிம்லா அக்கார்ட்ல தான் சைன் பண்ணுவாங்க. இந்த ஷிம்லா அக்கார்ட்ல பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவும் திபெத்தோட அபிஷியல்ஸும் இந்த அக்கார்டை சைன் பண்ணுவாங்க. சைன் பண்ணி இந்த மெக்மோகன் லைன் தான் இந்தியாவுக்கும் திபெத்துக்கும் பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா சைனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, திபெத் எங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு அட்டானமஸ் ரீஜியன், அந்த ரீஜியனோட அபிஷியல்ஸ் எப்படி ஒரு பார்டர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம், இதை எங்களால ஏத்துக்க முடியாது, எங்களுக்கு இதுவரை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏரியா தான் டிஸ்பியூட்டட் டெரிட்டரியா இருக்கு. இந்த இஷ்யூல தான் நாங்க இந்தியாவுக்கு சப்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா சைனா சவுத் சைனா சீல பண்ணிட்டு இருக்கிற பிரச்சனையையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ சவுத் சைனா சீல என்ன இஷ்யூ அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சி, இது படி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அவங்களோட பார்டர்ல இருந்து 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் இருக்கிற சி ஏரியா அவங்களுக்கு சொந்தம், அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த கன்வென்ஷன்ல எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டீட்டெயில்டா பார்க்கலாம். இப்போ ஒரு கண்ட்ரியோட லேண்ட் பார்டர் இங்க இருக்கு அப்படின்னா இந்த பக்கம் சி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பார்டர்ல இருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் டிஸ்டன்ஸ் வரைக்கும் டெரிட்டோரியல் சி அப்படின்னு சொல்றாங்க இந்த ஏரியாவை. இந்த ஏரியா பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரிக்கு ஃபுல்லா சொந்தம், அவங்க என்ன வேணாலும் இங்க பண்ணிக்கலாம். வேற கண்ட்ரியோட ஷிப்ஸை இங்க அவங்க அலோ பண்ணாம கூட இருக்கலாம். வேற கண்ட்ரிஸோட ஷிப்ஸ் இந்த டெரிட்டோரியல் சி ஏரியாவுக்கு வரணும் அப்படின்னா இந்த கண்ட்ரி கிட்ட என்ன பண்ணணும், பர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் வர முடியும்.
அடுத்து இந்த 12 நாட்டிக்கல் மைல்ஸ்ல இருந்து 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரி இருக்காங்கல்ல, இவங்க இந்த எக்கனாமிக் ஜோன்ல என்ன விதமான ரிசோர்ஸஸையும் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன விதமான ரிசர்ச்சும் பண்ணிக்கலாம், இங்க இருக்க எல்லா ரிசோர்ஸஸையும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஏரியாக்குள்ள வேற கண்ட்ரிஸோட ஷிப்ஸ் வரணும் அப்படின்னா ஃப்ரீயா வந்துக்கலாம், இவங்க கிட்ட போய் பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. அதுக்கப்புறமா 200 நாட்டிக்கல் மைல்ஸ்க்கு மேல ஹை சீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏரியா பாத்தீங்கன்னா எந்த கண்ட்ரிக்கும் சொந்தமானது கிடையாது. ஓகேவா, இதை வந்து எந்த கண்ட்ரியும் எங்களோடது அப்படின்னு சொந்தம் கொண்டாட முடியாது. இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த ப்ளூ டாட்ஸ் பாருங்க, இதுதான் 200 நாட்டிக்கல் மைல்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மலேசியாவுக்கு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்களா எவ்வளோ வந்து 200 நாட்டிக்கல் மைல்ஸ் அப்படின்ட்டு. அதே மாதிரி சைனாக்கு பாருங்க 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வந்து இது வரைக்கும் தான். அப்போ அவங்க இது வரைக்கும் தான் என்ன விதமான ஆக்டிவிட்டீஸையும் பண்ணிக்க முடியும். இப்போ சைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே ஒரு ரெட் லைன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இவ்வளோ ஏரியாவும் எங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா பிலிப்பைன்ஸோட ஏரியாவும் அவங்களுக்குங்கிறாங்க, வியட்நாமோட ஏரியாவும் அவங்களுக்குங்கிறாங்க, இப்படி எல்லா கண்ட்ரிஸோட ஏரியாவும் அவங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் சவுத் சைனா சி இஷ்யூ. அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சைனா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் ப்ரொடக்ஷன் கொடுக்க தயாரா இருக்கோம், அவங்க கூட செக்யூரிட்டி டைஸ் வந்து சைன் பண்ண தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா குவார்டர்லேட்ரல் செக்யூரிட்டி டயலாக் வந்து நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம இந்த குவார்டர்லேட்ரல் செக்யூரிட்டி டயலாக் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கணும். இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா இந்த 4 கண்ட்ரீஸ்க்கும் இடையான ஒரு இன்ஃபார்மலான டயலாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டயலாக் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா 2007ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. எதுக்காக அப்படின்னா சைனா வந்து அவங்களோட மிலிட்ரி அரேஞ்ச்மெண்ட், மிலிட்ரி பவர் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டயலாக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டயலாக்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 4 கண்ட்ரியும் சேர்ந்து மலபார் நாவல் எக்ஸசைஸ் வந்து இயர்லி கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுவாங்க. இந்த மலபார் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 1992லே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 1992ல இந்தியாவும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மட்டும்தான் இந்த எக்ஸசைஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ 2007ல தான் 4 கண்ட்ரிஸ் வந்து சேர்ந்துருக்காங்கல்ல, ஸோ 4 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனா இதுல இருந்து ஆஸ்திரேலியா வந்து வெளியே போயிருவாங்க, இந்த பேச்சுவார்த்தையில இருந்து வெளியே போயிருவாங்க. இப்போ 3 கண்ட்ரிஸ் தான் இருக்காங்க. ஆனா ஜப்பான் வந்து இதுல பெர்மனண்டா இந்த எக்ஸசைஸ்ல வந்து சேர மாட்டாங்க, டெம்பரவரி மெம்பரா மட்டும் இருப்பாங்க. 2009, 11, 14 இந்த இயர்ல மட்டும் ஜப்பான்ல வச்சு இந்த எக்ஸசைஸை வந்து நடத்துவாங்க. இந்தியா தான் இந்த எக்ஸசைஸை வந்து நடத்துவாங்க, ஜப்பான் நடத்தவே செய்யாது. ஏன்னா அவங்க ஒரு டெம்பரவரி மெம்பரா மட்டும் இருப்பாங்க. அதுக்கப்புறமா 2015ல ஜப்பானும் இந்த மலபார் நாவல் எக்ஸசைஸ்ல வந்து பெர்மனண்டா ஜாயின்ட் ஆயிட்டாங்க. இப்போ வந்து இயர்லி இந்த எக்ஸசைஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ ஆஸ்திரேலியா வந்து இந்த டயலாக்ல இருந்து 2007ல வெளியே போனாங்கல்ல, இப்போ 2017ல இந்த 4 கண்ட்ரிஸும் மறுபடியும் இந்த குவார்டர்லேட்ரல் செக்யூரிட்டி டயலாக்கை ரிவைவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபடியும் பேச்சுவார்த்தைகள் வந்து நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தான் இவர் சொல்லியிருக்காரு, இந்த டயலாக்கை வந்து இப்போ ரிவைவ் பண்ணியிருக்கோம். ரிவைவ் பண்ணது மட்டும் கிடையாது, நிறைய கவுண்டர் டெரரிசம் எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. Reverse migration to villages has set the economy back by 15 years. இதுவும் ஒரு ப்ரொஃபஸரோட இன்டர்வியூ தான். இம்பார்ட்டண்டான விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ரீசெண்டாக வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி ஆத்ம நிர்பர் பாரத் அப்படிங்கிற நேம்ல ஒரு ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு 20 lakh crore rupeesக்கு. இதுல வந்து 5 rounds ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து 3 lakh crore rupeesக்கு லோன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஃபுட் கிரெயின்ஸ் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஃபார்மிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அக்ரிகல்ச்சர், மார்க்கெட்ஸ் இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா நிறைய செக்டார்ஸை வந்து பிரைவேட்டைஸ் பண்ணியிருப்பாங்க. கோல் செக்டார் இதுலலாம் பிரைவேட்டைசேஷனை வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க.
இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து ரிசல்ட்டை தராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன ரீசன் சொல்லியிருக்காரு அப்படின்னா, கவர்மெண்டோட அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே பேங்க் லோன்ஸை வந்து அதிகமாக்குறதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஆர்பிஐயோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட்டை வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணால் பேங்க் வந்து லோன் கொடுக்கும்போது அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து கம்மியாகும். ஓகேவா? அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியானா நிறைய பேர் லோன் வாங்குவாங்க. லோன் வாங்குறத வந்து அதிகமாக்கியிருக்காங்க. அதே மாதிரி எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்க்கு லோன் கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட் வந்து சப்ளை சைடை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்ளை சைடு அப்படின்னா என்ன? ப்ரொடக்ஷன் சைடு, அதாவது இண்டஸ்ட்ரீஸில் தானே ப்ரொடக்ஷன் நடக்கும். ஒரு பொருளை இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் இல்லை அக்ரி செக்டார், அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன், இது எல்லாமே ப்ரொடக்ஷன் சைடு வரும். தானே இந்த சப்ளை சைடை மட்டும்தான் கவர்மெண்ட் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. டிமாண்ட் சைடை கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிமாண்ட் சைடை கான்சென்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க? லோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரிக்கு வந்து லோன் கொடுத்துருக்காங்க. அப்போது இண்டஸ்ட்ரி அந்த காசை வச்சு நிறைய பொருட்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ப்ரொடியூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா விற்கணும்ல. வித்தாதானே நம்மளோட எக்கனாமியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். விற்கணும்னா யார்கிட்ட கொண்டு போய் விற்கணும்? பீப்புள்ஸ் கிட்ட கொண்டு போய் விற்கணும். அப்போ பீப்புள்ஸ் தான் எங்க இருக்காங்க? டிமாண்ட் சைடு இருக்காங்க. அப்போ பீப்புள்ஸ் கிட்ட காசு இருந்தாதானே ப்ரொடியூஸ் பண்ண பொருட்களெல்லாம் பீப்புள்ஸ் வந்து வாங்குவாங்க. பீப்புள் கையில காசு வர்றதுக்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ பீப்புள் கையில காசு வரணும்னா என்ன பண்ணணும்? காசு இருந்தா தானே எல்லாரும் ஒரு பொருள் வந்து வாங்கணும்னு நினைப்பாங்க. அப்போ காசு வரணும்னா ஒன்று டைரக்டா அவங்களுக்கு வந்து கேஷ் டிரான்ஸ்ஃபர் வந்து கொடுத்துருக்கணும். இந்த லாக்டவுன் பீரியட்னால மாசம் இவ்வளோ ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பீப்புளுக்கும் வந்து கொடுத்துருக்கணும். இல்லைனா அவங்களுக்கு வேலை வாய்ப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து 2018 30 மில்லியனா இருந்திருக்கு. இப்போ இந்த ஏப்ரல்ல பார்த்தீங்கன்னா 122 மில்லியன் பீப்புள் வந்து அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க. இப்போ இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் கொஞ்சம் பேருக்கு தான் வேலை கிடைக்கும். கண்டிப்பா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்னும் இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா நம்மளோட டெமோக்ராஃபிக் டிவைடண்டை நம்ம வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டெமோக்ராஃபிக் டிவைடண்ட்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பீப்புளோட ஏஜ் வச்சு டிவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? பிறந்ததுலேருந்து 14 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற பாப்புலேஷனை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நான் ஒர்க்கிங் பாப்புலேஷன் இல்லைனா டிபெண்ட் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? 15 இயர்ஸ்லேருந்து 64 இயர்ஸ் வரைக்கும் ஒர்க்கிங் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த ஏஜ் தான் ஒர்க்கிங் ஏஜ். அதுக்கப்புறமா 64 இயர்க்கு அபோவாக இருக்கிறவங்க எல்லாருமே நான் ஒர்க்கிங் பாப்புலேஷன். ஏன்னா எல்லாருமே ரிட்டையர் ஆயிடுவாங்க. இவங்களையும் டிபெண்ட் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் வந்து 14 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற பாப்புலேஷனையும் 64க்கு மேலே இருக்கிற பாப்புலேஷனையும் டிபெண்ட் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோன்னா இவங்க வந்து வேலைக்கு போக மாட்டாங்க. அதானே? அப்போ வேலைக்கு போகாமல் இருக்கும்போது இவங்க யாரை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க? இந்த ஒர்க்கிங் பாப்புலேஷனை தான் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. இந்த மாதிரி தான் ஏஜ் பேஸ் பண்ணி பாப்புலேஷனை வந்து டிவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி டிவைட் பண்ணியிருக்கோம்ல, இதுல இந்த ஒர்க்கிங் பாப்புலேஷன் இருக்குல்ல, இது வந்து அதிகமா இருக்கிறது தான் டெமோக்ராஃபிக் டிவைடன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஒர்க்கிங் பாப்புலேஷன் வந்து அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட எக்கனாமி வந்து க்ரோத் ஆகுறதுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்கும், நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஏன்னா ஒர்க்கிங் பாப்புலேஷன் அதிகமா இருக்கும்போது எல்லாருமே வேலைக்கு போவாங்க. அப்போ எக்கனாமிக்கு வந்து வேல்யூ தானே அது. நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 60% அதிகமானவங்க இந்த ஒர்க்கிங் பாப்புலேஷன்ல தான் இருக்காங்க. அப்போ இந்த ஒர்க்கிங் பாப்புலேஷனை வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கும் போது நம்மளோட எக்கனாமி நல்லா டெவலப் ஆகும். அப்போ இந்த பாப்புலேஷனை வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும்னா என்ன பண்ணணும்? அவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும். நிறைய பீப்புள் வேலை பார்ப்பாங்க. அதானே இந்த ஏஜ்ல வேலை பார்க்கும்போது நம்மளோட எக்கனாமி வந்து க்ரோத் ஆகும். அதுதான் சொல்லியிருக்காரு. நம்மளோட டெமோக்ராஃபிக் டிவைடண்டை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா வேலை வாய்ப்புகளை அதிகமாக்கணும். அதுவும் நான் அக்ரிகல்ச்சரல் செக்டார்ல வேலை வாய்ப்புகளை அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அக்ரி செக்டார்ல வேலை வாய்ப்புகள் அதிகமாக்க கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கண்ட்ரில பாத்தீங்கன்னா 50% ஆஃப் பீப்புள் அக்ரி செக்டார்லேயே தான் இருக்காங்க. இன்னமும் ஒரு எக்கனாமி டெவலப் ஆகணும் அப்படின்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் பிரைமரி செக்டார் வந்து டெவலப் ஆகணும். அதாவது அக்ரி வந்து டெவலப் ஆகணும். அப்படின்னா நிறைய ரா மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம கிடைக்கும். அதான
இப்போ அக்ரி வந்து டெவலப் ஆயிடுச்சு ஓரளவுக்கு அப்படின்னா அடுத்து வந்து செகண்டரி செக்டார் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி நிறைய பொருட்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம்ல. அந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணும்போது இன்னும் அதோட வேல்யூ வந்து அதிகமாகும்ல. இப்போ ஒரு பருத்தி எடுத்துக்கோங்க, நம்ம அக்ரிகல்ச்சர்லயே டெவலப் ஆகிட்டே இருக்கும், பருத்தியையே உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும், எல்லா கண்ட்ரிக்கும் அனுப்பிட்டு இருக்கோம் அப்படின்னா 1 கிலோ பருத்திக்கு 10 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு வைங்களேன். அதே பருத்தியை யூஸ் பண்ணி செகண்டரி செக்டார்ல மேனுஃபேக்சரிங்ல ஒரு துணியை தயாரிக்கும் போது அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், அதிகமாகும்ல. அப்போ பிரைமரி செக்டார் டெவலப் ஆனா மட்டும் போதாது, அது தொடர்ந்து செகண்டரி செக்டாரும் டெவலப் ஆகணும். அடுத்து டெரிஷியரி செக்டாரும் டெவலப் ஆகணும். ஏன்னா டெரிஷியரி செக்டார் தான் இந்த பிரைமரி செக்டாரையும் செகண்டரி செக்டாரையும் ஃபெசிலிட்டேட் பண்ணும். எப்படின்னா இப்போ நம்ம வந்து துணி தயாரிச்சாச்சு, இந்த துணியை வந்து நம்ம ஃபாரின்க்குலாம் எக்ஸ்போர்ட் பண்றோம். அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த ஃபாரின்ல இருக்கிற கம்பெனி கூட நம்ம பேசணும். அப்போ கம்யூனிகேஷன் வேணும், அதான இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் வேணும், அதுக்கப்புறமா கன்சல்டன்சி சர்வீசஸ்லாம் வேணும், எல்லாமே வேணும்ல. இப்போ 3 செக்டாரும் இந்த மாதிரி தான் டெவலப் ஆகணும். ஆனால் நம்ம கண்ட்ரியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஓவரா அக்ரி செக்டாரே டெவலப் ஆயிடுச்சு. இதனால வேல்யூ கிடைக்காதுல்ல. எவ்வளோதான் அக்ரி செக்டார் டெவலப் ஆனாலும் 1 கிலோ பருத்தி 10 ரூபாய் தானே. அப்போ அதில் அந்த அளவுக்கு வேல்யூ வந்து இம்ப்ரூவ் ஆகாதுல்ல. செகண்டரி செக்டாரும் டெவலப் ஆகணும்ல. அதனால தான் அவர் சொல்லியிருக்காரு நான் அக்ரிகல்ச்சரல் ஜாப்ஸ், அதாவது செகண்டரி அண்ட் டெரிஷரி செக்டார்ல நிறைய ஜாப்ஸ் வந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த லாக்டவுனால இந்த நான் அக்ரிகல்ச்சரல் ஜாப்ஸ்லாம் இன்னும் கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா பீப்புள்ஸ்லாம் ரிவர்ஸ் மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சிட்டிஸ்ல வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, அதானே சிட்டிஸ்ல வந்து என்ன வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, விவசாயமா பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, இல்லை ஏதாவது ஃபேக்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா ஐடி செக்டார்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, லாக்டவுன்னால வேலை இல்லாம அவங்களோட வில்லேஜ்க்கு வந்துட்டாங்க. வில்லேஜ்க்கு வந்தா என்ன ஆகும், வில்லேஜ்ல என்ன பண்ணுவாங்க, மேஜரா அக்ரி பண்ணுவாங்க. ஸோ அக்ரி ஜாப்ஸ் தான் மறுபடியும் டெவலப் ஆக போகுது. இது வந்து நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ILO urges PM not to dilute labor laws. நம்ம கண்ட்ரியில் லாக்டவுனால என்ன ஆயிடுச்சு, எல்லா இண்டஸ்ட்ரீஸும் வந்து மூடிட்டாங்க, அதானா இதனால ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ மறுபடியும் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணும்போது அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து எந்த உற்பத்தியுமே இருந்திருக்காது, அதுல இருந்து எந்த ப்ராஃபிட் எந்த பணமுமே வந்திருக்காது. அப்போ மறுபடியும் புதுசா ஸ்டார்ட் பண்ற மாதிரி தானே இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா லேபர் லாஸை வந்து அமெண்ட் பண்ணிட்டாங்க. உத்தரப்பிரதேஷ், அதுக்கப்புறமா ஒடிஷா, மகாராஷ்டிரா, இந்த ஸ்டேட்ஸ்லாம் தான் லேபர் லாஸை வந்து அமெண்ட் பண்ணிட்டாங்க. லேபர் லாஸ் அப்படிங்கிறது எதுக்காக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர்ஸோட வெல்ஃபேருக்காக இருக்கு. இந்த லேபர் லால தான் ஒரு ஒர்க்கர் வந்து 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும், அவருக்கு வந்து வேலை பார்க்க இடத்துல இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கணும், இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ்லாம் அவர் வேலை பார்க்க இடத்துல இருக்கணும், இதெல்லாம் அதில் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு ஓனர் வந்து ஒருத்தரை வேலைக்கு வைக்காரு அப்படின்னா இது எல்லாத்தையுமே அவர் ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போ லேபர் லாஸ் என்ன பண்ணிட்டாங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணி இண்டஸ்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும்னு இருந்ததை 12 மணி நேரம் வேலை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா ஹெல்த் பெனிஃபிட்ஸ், ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால ட்ரேட் யூனியன்ஸ் எல்லாமே கோவப்பட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதுக்கு எதுவுமே சொல்றது மாதிரி இல்லை. இதனால இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட கவர்மெண்ட் கிட்ட லேபர் லாஸ்லாம் இந்த மாதிரி டைல்யூட் பண்ணாதீங்க, லேபர்ஸோட ரைட்ஸை வந்து வயலேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் பற்றி பார்க்கலாம். இவங்க யுனைடெட் நேஷனோட ஒரு ஏஜென்சி தான். இவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லேபர் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து என்ஷூர் பண்ணுறது தான். 1919 தான் இவங்கள ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் யுனைடெட் நேஷனில் இருக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி. இவங்களோட மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 187 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவாவில் இருக்குது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 40 ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து வேற கண்ட்ரீஸில் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா இவங்களோட ஸ்டாஃப்ஸ் வந்து 150 நேஷன்ஸில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த லேபர்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸை வந்து என்ஷூர் பண்ணுறதுக்காக ஃப்ரீடம், ஈக்விட்டி, செக்யூரிட்டி, டிக்னிட்டி இதெல்லாம் வந்து ஒர்க்கர்ஸ்க்கு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக
189 கன்வென்ஷன் அண்ட் ட்ரீட்டிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அவங்களோட மெம்பர் கண்ட்ரீஸ்க்கெல்லாம். இந்த கன்வென்ஷன்லலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சைல்ட் லேபரை வந்து அபாலிஷ் பண்ணணும், அதுக்கப்புறமா ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ரைட் டு ஒர்க் இருக்கு, டிஸ்கிரிமினேஷனை வந்து எலிமினேட் பண்ணணும், கம்பல்சரி லேபர்ஸை வந்து எலிமினேட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய கன்வென்ஷன்லாம் இந்த லேபர் ஆர்கனைசேஷனில் இருக்கு. டெஸ்பைட் கட்டிங் ஃபியூவல் ப்ரைசஸ் அன்லைக்லி, இதுவும் வந்து ஒரு இன்டர்வியூ தான். நம்மளோட யூனியன் மினிஸ்டர் ஃபார் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் தான் இந்த இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, குளோபல் லெவலில் ஆயிலோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு, ஆனால் இந்தியாவில் மட்டும் கம்மியே ஆகலை. ஏன் கம்மியாகலை அப்படின்னா அவர் ரீசன் சொல்லியிருக்காரு. ஆயில் ப்ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஏன் கம்மியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் வந்து கம்மி ஆயிடுச்சு. இப்போ இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரன் ஆகலை, டிரான்ஸ்போர்ட் எதுவுமே அந்த அளவுக்கு ரன் ஆகலை. நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, வேர்ல்ட் லெவலில் நிறைய கண்ட்ரீஸில் ரன் ஆகலா தானே. அப்போ ஆயிலுக்கான தேவைகள் வந்து என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிடுச்சு. அப்போ யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, ஆயில் வாங்க மாட்டாங்க. இதனால தான் ப்ரைஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு. எப்படி டிமாண்ட் கம்மியானா ப்ரைஸ் கம்மியாகும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நார்மல் பீரியட்ல ஒரு 1000 லிட்டர் ஆயில் வந்து தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஓகேவா. மொத்தமா 1000 லிட்டர் ஆயில் வந்து தேவைப்படுது. இப்போ திடீர்னு என்ன ஆயிடுச்சு, COVID-19 வந்துடுச்சு, லாக்டவுன் வந்துடுச்சு. இப்போ இந்த ஆயில் ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனிஸ் இருப்பாங்கல்ல, இவங்க வந்து இப்பவும் இதே 1000 லிட்டர் தான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்பவும் 1000 லிட்டர் தானே தேவைப்படும், அதனால 1000 லிட்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இங்கதான் லாக்டவுனால என்ன ஆயிடுச்சு, எந்த இண்டஸ்ட்ரியும் நல்லாகல, எதுவுமே ஓடலை. இப்போ கன்சியூமர்ஸ்க்கு வந்து 10 லிட்டர்ஸ் ஆயில் இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு இருக்கு. இவங்க எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க, 1000 லிட்டர் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 1000 லிட்டரையும் அவங்க வித்தாகணும். அதாவது ஆயிலை வந்து ஓரளவுக்கு மேல சேமிச்சு வைக்க முடியாது. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஆயிலை வந்து சேமிச்சு வைக்கிறதுக்காக ஒரு ரிசர்வ் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க, ஓகேவா. இந்த ரிசர்வ்ல ஒரு பர்டிகுலர் லிமிட் வரைக்கும் தான் ஆயிலை வந்து சேமிச்சு வைக்க முடியும், மற்றதெல்லாம் கண்டிப்பா வித்தாகணும். அப்போ இவங்க 1000 லிட்டரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ கண்டிப்பா இவங்களுக்கு வித்தாகணும். இங்க 10 லிட்டர் தான் தேவைப்படுது. அப்ப என்ன பண்ணுவாங்க, எல்லார்கிட்டையும் வாங்கிக்கோங்க, காசு வந்து கம்மியா தரும், வாங்கிக்கோங்கப்பா அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் அப்ப அவங்க கேட்கும்போது இவங்க என்ன நினைப்பாங்க, சரி கம்மியான காசுல கிடைக்குதுல வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. அதனாலதான் ஆயில் பிரைஸ் வந்து தர லெவலுக்கு கம்மியாயிரும், ஓகேவா. இதுல யூஎஸ்ஏல பாத்தீங்கன்னா ஆயில் பிரைஸ் வந்து நெகட்டிவா போயிடுச்சு. நெகட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆயில் கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த கம்பெனியே அவங்களோட கன்சியூமர்ஸ் கிட்ட நாங்க காசு தரோம், நீங்க ஆயில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நிலைமை வந்திருக்கு. ஏன்னா ஆயிலை வந்து சேமிச்சு வைக்க அவங்களோட ரிசோர்ஸ் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. இதுதான் ரீசன். யூஎஸோட ஆயில் பிரைஸ் வந்து நெகட்டிவா ஆயிடுச்சுல. இதை பத்தி நான் ஏற்கனவே 22 ஏப்ரல்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா பாருங்க, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும், நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ பாருங்க. அப்போ ஆயில் பிரைஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு. அப்போ இந்தியாவுக்கும் ஆயில் பிரைஸ் வந்து கம்மியான விலையில தானே கிடைக்கும். ஆனா பீப்புள் வந்து நம்ம இப்போ பெட்ரோல் போட போகணும் அப்படின்னா முன்னாடி இருந்த விலையிலே தான் இருக்கு. ஏன் இவ்வளோ விலையில இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த காசெல்லாம் நம்மளோட இந்த COVID-19 கிரைசிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம், பீப்புளோட வெல்ஃபேர்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்தியா வந்து ஆயில் பிரைஸை கம்மி பண்ணவே இல்லை, ஆயில் பிரைஸை வந்து முன்னாடி இருந்த மாதிரியே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஓகேவா. ஜெனரல் நரவனே has hurt குர்காஸ் சென்டிமெண்ட்ஸ் சேஸ் நேபாள் மினிஸ்டர். இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் காலாபானி ரீஜியனுக்காக பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. இது நம்ம பார்த்தது தான், இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன். 1816 ஆங்கிலோ நேபாள் வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா நேபாளும் பிரிட்டிஷ் இந்தியாவும் ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்ணிப்பாங்க. இதுதான் ட்ரீட்டி ஆஃப் சுகாலி. இந்த ட்ரீட்டில என்ன முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா, நேபாளோட வெஸ்டர்ன் சைடு நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் எது பார்டர் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. எதை பார்டரா டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா, இதுல ஒரு ரிவர் போகும், அந்த ரிவரை பார்டர்னு சொல்லிடுவாங்க. அந்த ரிவர் தான் காளி ரிவர். ஆனா இந்த காளி ரிவர் வந்து இந்த மாதிரி லைனா இருக்காது. ரிவர்னா எப்படி இருக்கும், நிறைய ட்ரிபியூட்டரிஸ் இருக்கும், அதானே. இந்த காளி ரிவர்லயும் நிறைய ட்ரிபியூட்டரிஸ் வந்து இருந்துச்சு. இதுல இந்த பக்கமா ஒரு ட்ரிபியூட்டரி வந்து இருந்துச்சு, ஓகேவா. இந்தியா என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இந்த லைனா இருக்குல்ல, இதுதான் வந்து மெயினான ரிவர், ஸோ இது வரைக்கும் நம்மளோட ஏரியா அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா நேபாள் என்ன நினைச்சாங்கன்னா, இங்க ஒரு ட்ரிபியூட்டரி இருக்குன்னு சொன்னல, ஸோ இது வரைக்கும் எங்களோட ஏரியா அப்படின்னு நினைச்சிட்டாங்க, அதுதான் மெயினான ரிவர் அப்படின்னு நினைச்சிட்டாங்க.
இந்த மாதிரி அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி நினச்சதுனால இந்த ரீஜியனுக்காக பிரச்சனை வந்து 2 கண்ட்ரிக்கு இடையில இருந்துக்கிட்டே இருந்துச்சு. 2014 நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி நேபாளோட பிரைம் மினிஸ்டர் கூட ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருப்பாரு. என்ன சொல்வாரு அப்படின்னா, நம்ம 2 கண்ட்ரிக்கும் இந்த இடத்துக்காக பிரச்சனை வேண்டாம், நம்ம வந்து இதை பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இந்தியா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, போன வருஷம் ஜம்மு அண்ட் காஷ்மீரையும் லடாக்கையும் யூனியன் டெரிட்டரியாக மாற்றுவாங்கல்ல. ஸோ அதை வந்து நம்மளோட மேப்பில் வந்து யூனியன் டெரிட்டரி அப்படின்னு மென்ஷன் பண்ணணும்ல, அதுக்காக ஒரு புதுசாக ஒரு மேப்பை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மேப்பை வந்து ரிலீஸ் பண்ணும்போது இந்த டிஸ்பியூட்டட் ரீஜனையும் அதில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கு நேபாள் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. நம்ம தான் பேசி தீர்த்துக்கலான்னு சொல்லியிருக்கோம்ல, அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி உங்களோட புது மேப்பில் இந்த ரீஜனை வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறமா அந்த பிரச்சனை அப்படியே அமைதியாயிரும். இப்போ ரீசெண்டாக என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே ஒரு ரோடு வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். இந்த ரீஜன் வந்து எங்கே இருக்குன்னா உத்தரகாண்டில் தான் இருக்குது. உத்தரகாண்ட்லேருந்து தர்ச்சுலா அந்த ரீஜன்லேருந்து லெபுலேக் பாஸ் வரைக்கும் ஒரு ரோடு வந்து நம்ம போடுவோம். ஓகேவா? இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பியூட்டட் ரீஜன் வழியாக போகும். இந்த ரோடு வந்து நம்ம எதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, மவுண்ட் கைலாஷ்க்கு வந்து வருஷம் வருஷம் புனித யாத்திரை போவாங்கல்ல, அவங்க வந்து இந்த வழியாகவும் போவாங்க. ஸோ அவங்க வந்து ஈஸியாக இங்கே போகிறதுக்காக நம்ம கட்டுவோம். அப்போது நேபாளில் மறுபடியும் நிறைய ப்ரொட்டஸ்ட்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். எப்படி இந்தியா எங்களோட ரீஜனில் வந்து ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொட்டஸ்ட் வந்து நடக்கும். இது சம்மந்தமாக நம்மளோட ஆர்மி ஜெனரல் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு கருத்து வந்து தெரிவிப்பார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது. இதுவரைக்கும் இந்த பிரச்சனைக்காக அங்கே இவ்வளோ ப்ரொட்டஸ்ட் வந்து நடந்தது கிடையாது. ஆனால் இப்போ இந்த விஷயத்துக்காக இவ்வளோ ப்ரொடெஸ்ட் நடக்குது அப்படின்னா அவங்களோட பின்னாடி இருந்து யாரோ தூண்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரை சொல்லுவாரு அப்படின்னா சைனாவை தான் சொல்லுவாரு. இதுக்கு இப்போ நேபாளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களுக்கு சண்டை போடணும்னா எங்களோட நேபாள் ஆர்மியே வந்து சண்டை போடும், எங்களை யாரும் பின்னாடி இருந்து தூண்டுறதோ எங்களுக்கு சப்போர்ட் பண்றதோ எங்களுக்கு தேவையில்ல. நீங்க இப்படி சொன்னது நேபாள் குர்கா ஆர்மி அவங்களோட லைஃபே வந்து கொடுத்து இந்தியாவை ப்ரொடெக்ட் பண்ணதை ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நேபாள் குர்கா ஆர்மி நம்மளோட இந்தியாவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம பார்த்தோம்ல, இங்கிலீஷ்க்கும் நேபாளுக்கும் வார் நடக்கும், ஆங்கிலோ நேபாள் வார். இந்த வார்ல பாத்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து ஒரு விஷயத்த பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுருவாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த நேபாள் சோல்ஜர்ஸ் எல்லாருமே ரொம்ப கரேஜா இருப்பாங்க, ஃபியர் இல்லாம சண்டை போடுவாங்க. இதை பார்த்தோன்னே அந்த சோல்ஜர்ஸை வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்சிரும். அதனால நேபாள் கூட வந்து ட்ரீட்டி சைன் பண்ணுவாங்கல்ல, அப்போ இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சைன் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களோட சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள வந்து எங்களோட ஆர்மியில வந்து நாங்கள் சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோல்ஜர்ஸை தான் நம்ம குர்கா சோல்ஜர்ஸ், குர்கா ஆர்மி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஏன் குர்கா அப்படின்னு சொல்றோம்னா, இந்த ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்காங்கல்ல பிரிட்டிஷர்ஸ் நேபாள் கூட, யார் கூட சைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நேபாளோட குர்கா ரூலர் கூட சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவரோட சோல்ஜர்ஸ் தான். அதனால தான் நேபாள் குர்கா ஆர்மி அப்படின்னு சொல்லுவாங்க. குர்கா சோல்ஜர்ஸ் எல்லாருமே பிரிட்டிஷோட ஆர்மியில வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறமா 1947 என்ன ஆகும், இண்டிபெண்டன்ஸ் வந்து கிடைச்சிரும்ல. இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிற டைம்ல இந்த குர்கா சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, இவங்களை வந்து 4 யூனிட்ஸை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா யூகேக்கு வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. மிச்சம் இருக்க 6 யூனிட்ஸை வந்து இந்தியாவே வச்சுக்கிட்டோன்னு கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க இந்தியன் ஆர்மியில் வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறமா 1950 நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டும் நேபாளும் ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்ணிப்பாங்க. இதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி. இந்த ட்ரீட்டியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதே மாதிரி இப்போவும் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் நேபாள் சோல்ஜர்ஸ் வந்து உங்களுக்காக வந்து சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒத்துப்பாங்க. இதுக்காக இந்தியா வந்து ரிட்டர்னுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, அப்போ நேபாளோட சிட்டிசன்ஸ் வந்து இந்தியாவில் வந்து எப்போனாலும் ஒர்க் பண்ணலாம், அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்ல கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. ஸோ நேபாள் சிட்டிசன்ஸ் வந்து நம்மளோட கவர்மெண்ட் ஜாப்ல கூட அவங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் சர்வீசஸ் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. IAS, IFS, IPS இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சர்வீசஸ்லாம் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? அப்போ இப்போவும் நம்மளோட ஆர்மியில இந்த குர்கா சோல்ஜர்ஸ் வந்து இருக்காங்க. இப்போ இந்த மினிஸ்டர் வந்து சொல்லியிருந்தார்ல, அவங்க வந்து அவங்களோட உயிரே தியாகம் பண்ணி இந்தியாவை ப்ரொடெக்ட் பண்ணாங்கன்னு. எப்போ அப்படின்னா 1962 இந்தோ சைனா வார்ல தான்.
இந்த வார் நடக்கும்போது சைனா வந்து லவுட் ஸ்பீக்கர்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்களாம், நேபாளோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே சைனா சைடு வந்துருங்க, நாங்க வந்து உங்களை வந்து அட்டாக் பண்றதுக்காக வரல, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஸோ நீங்க வந்து ஒதுங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த சோல்ஜர்ஸ் வந்து இந்தியாவுக்காக சண்டை போடுவாங்களாம். அதனாலதான் அதை வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. Karnataka government takes efforts to solve mystery over birthplace of புரந்தரதாசா. இந்த புரந்தரதாசா பார்த்தீங்கன்னா ஒரு போயட், ஒரு மியூசிஷியன், ஒரு கம்போசர். இவரு எங்க பிறந்தாரு அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனையா இருக்கு. இது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா இவர் மகாராஷ்டிரால பிறந்தாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்போ நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல, இவர் கர்நாடகால ஒரு ரீஜன்ல பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவரு கர்நாடகால தான் பிறந்திருக்காரா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ரிசர்ச்சை வந்து பண்ண போறாங்க, அதை தான் கொடுத்துருக்காங்க. இந்த புரந்தரதாசா பாத்தீங்கன்னா இவரு ஒரு ஹரிதாசா அப்படின்னு சொல்றாங்க. ஹரிதாசா அப்படின்னா லார்ட் கிருஷ்ணாவோட டிவோட்டி, லார்ட் கிருஷ்ணாவை வணங்குறவரு. இவர் வந்து ஒரு வைஷ்ணவா போயட், அதுக்கப்புறமா இவர் வந்து ஒரு செயின்ட் அப்படின்னு சொல்றாங்க. இவரை வந்து பிதாமகா ஆஃப் கர்நாடிக் மியூசிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் கர்நாடிக் மியூசிக் ஸ்ட்ரீம்ல நிறைய கம்போசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலதான் இவரை வந்து பிதாமகா இல்லைன்னா ஃபாதர் ஃபிகர் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரோட கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா மேஜரா கன்னடா லாங்குவேஜ்ல தான் இருக்கான். கொஞ்சம் கொஞ்சம் கம்போசிஷன் மட்டும்தான் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல வந்து இருந்திருக்கு. இவர் வந்து மத்வா பிலாசபர் பயஸ்திதா இவரோட சீடரா வந்து இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா கனகதாசா அப்படின்னு சொல்லக்கூடிய லார்டு கிருஷ்ணாவோட டிவோட்டி, இவருக்கும் சீடரா வந்து இருந்திருக்காரு. இவரை ஏன் வந்து மகாராஷ்டிரால தான் பிறந்தாரு அப்படின்னு சொல்றாங்கன்னா இவரோட பெண் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புரந்தர வித்தலா. அப்போ மகாராஷ்டிரால இருக்கிற ஒரு இடத்தோட பேரு புரந்தரஹாத். அதனாலதான் இவர் வந்து இந்த மகாராஷ்டிரால இருக்கிற புரந்தரஹாத்ல தான் பிறந்தாரு. ஆனா அவர் வந்து செட்டில் ஆனது கர்நாடகால அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆனா இப்போ ஹிஸ்டாரியன்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கர்நாடகால இருக்கிற அரக்கா அப்படிங்கிற வில்லேஜ் வந்து விஜயநகர் ரூல் பீரியட்ல ஒரு கமர்ஷியல் சென்டரா வந்து இருந்திருக்கு, ஒரு ட்ரேடிங் சென்டரா வந்து இருந்திருக்கு. இந்த ட்ரேடிங் சென்டர்ல வந்து அதிகமா யார் இருந்தா அப்படின்னா வைஷ்ணவா ட்ரெடிஷனை சேர்ந்தவங்க தான் இருந்தாங்க. அப்போ இந்த புரந்தரதாசாவும் வைஷ்ணவா ட்ரெடிஷனை வந்து சேர்ந்தவர். இது ஒரு ரீசன் இவர் கர்நாடகால பிறந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. இவரு லார்டு கிருஷ்ணாவோட டிவோட்டியா ஆகுறதுக்கு முன்னாடி இவரோட நேம் ஸ்ரீனிவாச நாயக்கா அப்படின்னு இருந்திருக்கு. நாயக்கா அப்படிங்கிறது இந்த கர்நாடகா ரீஜியன்ல இருக்கிற ட்ரேட் பண்ற பீப்புள இப்படிதான் வந்து கூப்பிடுவாங்களாம். நாயக்கா அப்படின்னு பின்னாடி நேம் வச்சு கூப்பிடுவாங்கல்ல, அப்படி கூப்பிடுவாங்களாம். ஸோ அதனால இவர் வந்து இந்த கர்நாடகா ரீஜியனை சேர்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து போயட்ல இவர் எழுதியிருக்கிற வார்த்தைகள்ல நிறைய வார்த்தைகள் வந்து கர்நாடகால இருக்கிற இந்த அரக்கா ரீஜியன்ல மக்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மிஸ்ட்ரியை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கனடா யூனிவர்சிட்டியை வந்து ஸ்டடி பண்ண சொல்லுவாங்க. இது வந்து 2018 வந்து சொல்லிட்டாங்க. அவங்க ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு இப்போ நிறைய எவிடன்ஸ் வந்து இருக்கு, இவர் வந்து இங்க பிறந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால ஃபர்தரா ரிசர்ச் பண்ணி பார்க்க போறாங்க. டெலிபரேஷன் ஆன் டு எண்ட் எல்ஐசி டென்ஷன்ஸ். லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல இந்தியன் ட்ரூப்ஸ்க்கும் சைனீஸ் ட்ரூப்ஸ்க்கும் இடையில ஃபேஸ் ஆஃப்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். 1962 வார்ல சைனீஸ் வந்து அக்ஷய் சின் அப்படிங்கிற ரீஜனை வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து ஆக்குபை பண்ணிடுவாங்க. இப்போ அந்த ரீஜன் வந்து அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா இந்தியாவும் அதை கிளைம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்காக ஒரு லைன் வந்து போட்டு வச்சிருக்கோம். இந்த பக்கம் வந்து அக்ஷய் சின், இந்த பக்கம் வந்து நம்மளோட ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் தான் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். இங்க தான் வந்து ஃபேஸ் ஆஃப்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்லே 3 இடத்துல வந்து ஃபேஸ் ஆஃப்ஸ் நடக்குது. ஒன்று வந்து இந்த பாங்காங் லேக் ரீஜியன், அதுக்கப்புறமா இந்த டெம்சாக் ரீஜியன், அதுக்கப்புறமா இந்த கல்வான் ரிவர் ரீஜியன். இப்போ இந்த கல்வான் ரிவர் ரீஜியன் இருக்குல்ல, இங்க தான் மேஜரான ஃபேஸ் ஆஃப்ஸ் வந்து நடக்குது. நிறைய ட்ரூப்ஸ் வந்து இங்க தான் நிறுத்தி வச்சிருக்காங்க சைனா ஆர்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரீஜியன்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கல்வான் ரீஜியன்ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரூப்ஸ்க்கு இடையில கைகலப்புகள்லாம் நடந்ததே இல்லையா. ஆனா இப்போ நம்மளோட கவர்மெண்ட் இந்த கல்வான் ரீஜியன் பக்கத்துல ஒரு ரோடு போட்டிருக்காங்க.
ஓகேவா. இந்த ரோடு தான் டர்பக் ஷியோக் டவுலத் பெக்கோல்டி ரோடு. டவுலத் பெக்கோல்டி அப்படிங்கிறது வந்து இங்க இருக்க ரீஜியன். இந்த ரோடு வந்து எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா இங்க இருந்து பார்டருக்கு வந்து ஈஸியா போகணும் ட்ரூப்ஸ்லாம் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருக்காங்க. இதனாலதான் இப்போ வந்து சைனீஸ் கவர்மெண்ட் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு பிரிட்ஜும் வந்து இங்க கட்டியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த கல்வான் ரீஜியனுக்கு இந்த பக்கமா ஷியோக் ரிவர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஷியோக் ரிவர்ல இருந்து ஈஸியா வந்து பார்டருக்கு வந்து போறதுக்காக இங்க வந்து ஒரு பிரிட்ஜ் வந்து கட்டியிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் பேரு கோல்சவாங் ரிஞ்சன் சேத்து பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் இந்த ரோடு இந்த ரெண்டுமே வந்து எதுக்கு கட்டியிருக்காங்க அப்படின்னா ஈஸியா வந்து ட்ரூப்ஸ்லாம் வந்து பார்டரை வந்து ரீச் பண்றதுக்காக தான் கட்டியிருக்காங்க. ஏன்னா லடாக் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ். ஏன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கூட பார்டர் வருது, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சைனாவோட பார்டர் வருது. இப்போ திடீர்னு சைனாவோட ஆர்மி வந்து நம்மள அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னு வைங்களேன், இங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் ஈஸியா இங்க போகணும் அப்படின்னா இங்க என்ன வேணும், ரோடு வேணும், பிரிட்ஜ் வேணும், எல்லாமே வேணும்ல. ஈஸியா வந்து பார்டர் கிட்ட வந்து ஆர்மி வந்து போகணும் அப்படின்னா நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வேணும். அதுக்காக தான் நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து முடிச்சிருக்கோம். ஆனா சைனா வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா சைனா வந்து நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வச்சிருக்காங்க. நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணோம்னா நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாயிரும்ல. அதுதான் அவங்களோட பிரச்சனை. அதனாலதான் இந்த ஃபேஸ் ஆஃப்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.